ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் ஆர்ஜே கஸ்டம்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நியூ கியா கிளாவிஸ் கேரன்ஸ் தான் வந்திருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேண்டேட்ரியான ஆக்சசரிஸ், ஏன்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட்ன்றதுனால மேண்டேட்ரியான ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற வியூஸ் எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரியும். ஸோ ஒரு பேஸ் மாடல் எடுக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே அப்கிரேட் பண்ண முடியும். அதில் நான் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமான ஆடியோ செட்டப் போய்க்கலாம். ஸோ ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தப்போ சரின்னு கஸ்டமரை ஒத்துக்கிட்டாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2-way டேம்பிங். ஏன்னா நல்ல ஆடியோக்கு 2-way டேம்பிங் வேணும். அதில் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் 2.2 mm பிட்டலில் வரக்கூடிய டேம்பிங் ஷீட்ஸு தான் இந்த வண்டிக்கு நம்ம போட்டிருக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சந்தேகம் இருக்கும். கம்பெனியில் இன்ஃபர்டைன்மெண்ட் மாட்டாமல் நம்ம வெளியில் மாட்ட போகிறோமே, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ப்ராடக்ட் மாட்டினாலுமே சரி கப்ளர் டு கப்ளர் தான் மாட்டுறோம். எதுவுமே கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனுமே நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஸோ வாரண்ட்டி வாய்ட் ஆகிடும், அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை எங்ககிட்ட வந்தீங்கன்னா. ஸோ இப்போது நீங்கள் அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 360யும் நாங்கள் இந்த வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றனால கேலிப்ரேஷன் ப்ராசஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா வந்து நம்ம 360 மாட்டும் போது ஃப்ரண்ட்டில், ரியரில், 2 சைட் மிரர்ஸ்லேயும் வந்து கேமரா வந்துடும். ஸோ அதை சேர்ந்தா தான் அது 360. ஸோ இந்த 360ல் வந்து நம்ம கொடுத்துருக்க கேமராவோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான். அஸ் வெல் அஸ் வந்து 1080 ரெசல்யூஷனில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு கேமரா கைஸ். ஸோ அதனால் ரெசல்யூஷன் வைஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 360 வந்து கேலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஏன் அப்படின்னா, கேலிப்ரேட் பண்ணாமல் இந்த கேமராவோட அவுட்புட் வந்து நம்ம வியூ வைஸ், அதாவது டிஸ்பிளேயில் பார்க்கும்போது ப்ராப்பராக இருக்காது. கேலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 2 மேப் காமிச்சிருப்பேன். இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள், அதுக்கு தான் கேலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங். ஸோ என்கிட்ட வந்து கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 70 இல்லைனா பிவிசி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால ஃபைனலைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் மேட்ச். ஸோ லைஃப் லாங் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ண பிராண்ட் வந்து ஆட்டோடெக். ஏன்னா இது ஒரு ப்ரீமியமான பிராண்ட். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே கிடைக்கும் அண்ட் மோரோவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதனால் வந்து குவாலிட்டிலையும் நோ காம்ப்ரமைஸ். ஆஸ் வெல் அஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிட் ஆகாது, ஃப்ளோரை விட்டு நகராது. ஏன்னா சில மேட்ச் வந்து பிவிசி போட்டு மேலே நூடுல் மேட் போட்டு காலை வச்சு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா சறுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த மேட்டில் வராது கைஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு முக்கியமான விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல். ஸோ ஸ்டேரிங் வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கிரிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இதில் வந்து நாங்கள் நாப்பா லெதரில் வரக்கூடிய ஸ்டேரிங் ரேப்பை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இந்த வண்டியிலே இல்லாமல் வந்த விஷயம் இதுதான். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் தான் கைஸ். இன்ஃபர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10.1 inches நம்ம இந்த வண்டிக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் மாட்டியிருக்கோம். FOXFIRE 4GB RAM 32GB. ஒரு F9 சீரிஸ் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும் அந்த டிவைஸு. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2-wayல வரக்கூடிய ESB காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து கோஆக்சில். அது ஒரு இட்டாலியன் மேக் ப்ராடக்ட். அண்ட் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆடியோ வந்து இன்னும் தெளிவாக கேட்குறதுக்கு கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ZAPCOட DSP கொடுத்துருக்கோங்க கைஸ். இப்போது இந்த வண்டியில் ஆடியோ எப்படி இருக்குன்னு ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சாரி கேஸ், ரொம்ப ஷார்ட் டைம் தான் ப்ளேபேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு டெமோ வேணும்னாலும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள், அவைலபிளாக இருக்குது. சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FOXFIRE வந்து பார்த்திங்கன்னா F9 சீரிஸ் தான் இந்த வண்டிக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 4GB RAM 32GB. as well as வந்து CPU எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராசர் வைஸ் வந்து octa-core ப்ராசர். இது வந்து 2 GHz ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். லேக் ஃப்ரீயான ஒரு ப்ராசர். as well as வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 வரும். அண்ட் சிம் போட்டுக்கலாம். 360 ஆல்ரெடி வந்துடுது. அண்ட் மோரோவர் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வயர்லெஸ் கார்ப்ளே வித் ஆட்டோ ஆண்ட்ராய்ட். as well as வந்து டிஸ்பிளே பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் QLED டிஸ்பிளே கைஸ். நீங்களுமே வந்து ஒரு மூவி பார்க்கணும், இல்லை ஒரு 1080ல் ஒரு வீடியோ ப்ளேபேக் பண்ணோம் அப்படின்னா
இந்த ப்ராடக்ட்டை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆடியோ ஆஸ் வெல் அஸ் வீடியோவுக்கு. ஸோ கைஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் டோர் வைசர்ஸ் வந்து க்ரோம் லைனிங்கில் போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் பிரிக்காதனால ப்ளூ கலரில் தெரியுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியரில் சேஃப்டிக்காக கிராஷ் கார்ட்ஸ், அதாவது பம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சரோட சேஃப்டிக்கு வந்து DASHCAMs இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கைஸ். இது என்ன பிராண்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QUBOவில் ரெஃபர் பண்ணியிருக்கோம், 2K ப்ரோன்ற மாடல். ரூஃபில் வரக்கூடிய லைட்ஸ் எல்லாமே வந்து வார்ம் ஒயிட்டில் இருக்கும், அது எல்லாமே எல்இடியாக மாற்றிட்டோம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா டிரைவிங்க்கு தேவையான ஒரு விஷயம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ். இந்த வண்டியில் வரக்கூடியது வந்து ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸ் தான் வரும். இந்த பல்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வண்டியில் போட்டிருக்கிறது வந்து ஒரு 240 வாட்ஸில் வரக்கூடிய வார்ம் ஒயிட் எல்இடி போட்டிருக்கோம் கைஸ். இது ஒரு 2 years வாரண்ட்டி ப்ராடக்ட். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட்ன்றதுனால மழையில் ஃபாகில் இந்த டைம்லலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா வார்ம் ஒயிட்டை விட மில்க் ஒயிட் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் மழை டைமில் ஃபாக்லலாம் லைட் ஸ்கேட்டர் ஆகிடும், உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. ஸோ அதனால் பெட்டர் வந்து வார்ம் ஒயிட்ஸ் போயிடுங்க, அதான் ரொம்ப நல்லது. ஸோ இதோட டிஸ்டன்ஸுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, லைட்டோட விசிபிலிட்டி ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா, லோ பீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 180 feet அடிக்கும். ஹை பீமில் வந்து பார்த்திங்கன்னா 200 to 250 feet வரைக்குமே நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் கைஸ். இப்போ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்கான நேரம், வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஸோ நான் கார் எடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்து ஜெகதீஷ் தான் கொடுத்தேன். அக்கௌண்ட் கஸ்டம்ஸ் கொடுத்துட்டு நான் கார் ஓட்டவே இல்லை, ஜெகதீஷ் தான் ஓட்டினார் புது கார். ஓகே, ஸோ அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் தான். ஏன்னா பிளைண்ட்லி ஐ எம் கிவிங் ஹிம் பிகாஸ் எனக்கு பாஸ்ட் 10 years மேலே அவனுக்கு தெரியும். ஸோ அவனை ட்ரஸ்ட் பண்ணி நான் ஃபுல்லாக அவன்கிட்டே கொடுத்துட்டேன். அவன் சாய்ஸ் தான், எதுவுமே உன்னோட சாய்ஸ் தான்ப்பான்னு சொன்னேன். நான் எதுவுமே வந்து அவன் ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எதுவுமே வந்து இக்னோர் பண்ணலை. ஸோ ப்ரைஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிஸ்கஷனாக போச்சு, பட் ஃபைனலாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து ஓகே சொன்னேன். பட் ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா 10 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். ஸோ என் ஃபிகோ கார் இது, அந்த காருக்கும் ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இவன் தான் போட்டு கொடுத்தான். ஸோ என்னென்ன நான் கேட்டேனோ அதுக்கு பெஸ்ட்டு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்பி வரலாம், ட்ரஸ்ட்டு நாலேஜபிள் பர்சன் இன் ஆக்சசரிஸ் அண்ட் கார் மெக்கானிக். ஓகே, நீங்கள் நம்பி வந்தீங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடோட போவீங்க. That's it. Thanks Count Customs and thanks Jagdish. Thank you so much. Thank you for the great feedback and இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூவர்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.